ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே பேபி. இந்தியன் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஆகாஷ் சோப்ரா ட்விட்டர்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ கேப்ஷன்ல இது பவுலரா இல்ல கிறிஸ்டினா ரொனால்டோவான்னு போட்டிருந்துச்சு. நான் முதல்ல ரொனால்டோ அளவுக்கு அந்த பவுலர் என்ன பண்ணிருக்க போறாருன்னு தான் நினைச்சேன். பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன். இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் T20 மேட்ச் நடந்துச்சு. அப்ப அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் பவுலரான ராணா நவீத் ஒரு மிஸ்ஃபீல்டிங் பண்ணாரு. பொதுவா நம்ம டீம் ஒரு மிஸ்ஃபீல்டிங் பண்ணாலே நமக்கு கோவம் வரும். பட் ராணா பண்ண மிஸ்ஃபீல்டிங்கை பார்த்து யாருக்குமே கோவம் வரல, சிரிப்பு தான் வந்திருக்கு. Over pitch by Razak and a little fumble as well. It's getting a bit damp out there, I think, and he's fumbling again. Oh dear. Keystone Cops. They come back for 3. They come for 4 in the end. ஆர்ட்டுக்கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. இவரோட பேர் பில்லி பவுடன். கண்டிப்பா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்பையர்லயே வச்சு இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா இவர் காட்டுற 4-6 அவுட் சிக்னல்லாம் என்டர்டைனிங்கா இருக்கும். இவர் எந்த அளவுக்கு என்டர்டைனிங்கான அம்பையர்னா 2005 ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாந்து T20 மேட்ச் நடந்துச்சு. லாஸ்ட் ஒரு பால் இருக்கும்போது நியூசிலாந்துக்கு 45 ரன்ஸ் அடிக்கணும்னு இருந்துச்சு. அப்ப ஆஸ்திரேலியன் பவுலரான கிளென் ஒரு வித்தியாசமான லாஸ்ட் பால் போட்டாரு. அதுக்கு பில்லி பவுடன் என்ன பண்ணாருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிகர் தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற கோட்ஸை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கான அர்த்தம் சுயமரியாதையை விட பொறுப்பு ரொம்ப முக்கியமானதுங்கிறது தான். பட் இன்னும் உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியலனா 2006 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில நியூசிலாந்து பிளேயர் லூ வின்சன் ஒரு ஃபீல்டிங் பண்ணாரு. அது பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏஷியா கப் டோர்னமெண்ட்ல பங்களாதேஷ் விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர் தில்ஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னதுன்னா, நீங்க உங்க ஸ்கூல்ல மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தாலும் கொஞ்சமாச்சும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கிறது தான். ஏன்னா அவர் நியூட்டனோட லா ஆஃப் கிராவிட்டிங்கிற கிளாஸை மிஸ் பண்ணனால அவருக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, was pretty sure that he nicked this time. It didn't look like that he hit the thigh pad this time. It was pretty sure that he got the under edge this time, but denied it once again by Simon Toffel. Oops.